சின்ன பதிவு என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எதிரியை கூட நம்பிடலாம், துரோகியை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக உருவாகிற அந்த எதிரி தான் நமக்கு துரோகியை கன்வெர்ட் நிற்பான். ஸோ ரெண்டும் ஒரே குட்டையில் ஒன்றா மட்டும்தான். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், பட் ரெண்டுமே ரொம்ப டேஞ்சர். இங்கே நிறைய பேர் செய்நன்றி மரமாக செம்மலாக வருவாங்க. அது காரணம் கேட்டால், என்னை அவங்க நல்லா பார்த்துட்டாங்க, நான் வாழ்கிறதுக்கு அவங்க வழியே காமிச்சவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதுக்காக எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு இந்த ஈர வெங்காயத்தெல்லாம் மனசில் வச்சு சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்லேயே உங்களுக்கு பணமாக ஆக்கிட்டுருவாங்க, மன உளைச்சலே உங்களை ஆக்கிட்டுருவாங்க. ஸோ அதனால நம்ம அதிகமாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்னங்க, நம்ம தெரியாத ஒருத்தருக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோமா, சும்மா அப்படி பழகிட்டு போகிறவங்களுக்காக ஃபீல் பண்ணுவோமா? காலங்காலமாக ரொம்ப நாளாக பேசி பழகினவங்க நம்மளை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கும் போது தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை புரிஞ்சுக்காத ஒரு உறவு நம்ம தூரமாக நிற்கிது அப்படின்னா, தயவு பண்ணி அதை தூரமாகவே நிற்கட்டும்னு விட்டுருங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் பிடிச்சி எடுத்து உள்ளே வைக்கணும். நம்மளுக்கு அவ்வளோ பண்ணாங்க, அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, நம்மளை என்ன சொல்கிறது, நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா வாழணும், அவங்களுக்கு சேர்த்து உழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நாசமாக தான் போகணும். ஸோ அதனால் அந்த மாதிரி தவறுலாம் பண்ணாதீங்க. நான் உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, உங்களை எவ்வளோ தவறு வேணாலும் சொல்லட்டும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் காமிச்சிட்டு வந்துடுங்க. மறுபடியும் அவங்கள உள்ளே இழுத்துறாதீங்க. அதே சமயம் எங்கே விட்டீங்களோ, எங்கே கஷ்டப்பட்டீங்களோ, எங்கே நொந்து நூடலாகி கசங்கி போய் நின்னீங்களோ அதே இடத்துல மறுபடியும் பெரிய மரமாக வளர்ந்து நில்லுங்க. அப்போ உங்களை அண்ணாந்து பார்க்கறது கூட பயப்படணும். அந்த கர்வத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா 1000 உறவுகள் நம்மளுக்கு போகலாங்க, ஆனால் நம்ம யார், நம்ம கேரக்டர் என்னங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, உங்களை புரிஞ்சுக்காம போகிறாங்க அப்படின்னா அல்ப புத்தி, கேவலமான புத்தி. உங்கள் கூடவே இருந்து அவ்வளோ பெரிய துரோகத்தையும் பண்ணிட்டு உங்ககிட்ட மறைச்சு உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில பேர் மறைப்பாங்க, நல்ல விஷயத்துக்காக மறைப்பாங்க. ஒரு சில பேர் எப்படி சொல்கிறதுனா, அது நம்ம ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணிவிட்டு நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அது? அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளை கூட நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஆனால் கர்மா அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு சுற்றி 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 அடிக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ராகுதசை மாதிரி நடந்தாலும் சரி, குருதசை மாதிரி நடந்தாலும் சரி, சனி பயிற்சி விட்டுட்டு போனாலும் சரி, என்ன ஆனாலும் உங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அதுதான் கர்மாவோட வினை. ஸோ எப்பயுமே ரொம்ப கவனமாக இருங்க. நான் ஒன்று சொல்கிறேன், பொய் சொல்கிறவங்கள திருத்திடலாம், திருடுறவங்கள திருத்திடலாம், நான் ஒரு சில தவறுகள் செய்கிறவங்கள திருத்தவே முடியாது. அப்படி ஒரு கேரக்டர் உங்க கூட இருக்காங்க தெரிஞ்சால் தூக்கி ஓரங்கிட்டீங்க. கேட்டால் அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது, பட் உங்களுக்கு அது பெருசாக தெரியும். ஸோ எனிவே, நீங்கள் உங்களை என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசார அதை ஏற்றுக்கிட்டு எங்கே விட்டாங்களோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. வசந்து நிற்கணும். அவங்க ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணணும், இவங்களை புரிஞ்சிக்காமல் நம்ம நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம்.